ஹே காய்ஸ், இன்னைக்கு ஒரு வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு வாட் இஃப் பேட்டில் மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். அதாவது நம்ம அட்டாக் அண்ட் டைட்டன் யூனிவர்ஸ்ல இந்த ரம்பிள்ங்கிறது எவ்வளவு பெரிய டிசாஸ்டர்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த டிசாஸ்டருக்கு காரணமா இருந்தது கொலாசல் டைட்டன்ஸ். இந்த டைட்டன்ஸ் நார்மல் டைட்டன்ஸ் இன்னும் பயங்கர பெருசாகவும் அதோடைய பயங்கர ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை கூடியதாக இருந்துச்சு. இந்த ஒரு டைட்டன்ஸை யூஸ் பண்ணி நம்ம எரன் அவருடைய ஃபவுண்டரோட பவர்ஸை பயன்படுத்தி ரம்பிள்ங்கிற ஒரு ஈவெண்ட் கிக் ஆஃப் பண்ணியிருப்பாரு. பட் அப்படி நடக்கிற சமயத்தில் இதுக்கு நடுவில் காட்ஸில்லா குறுக்கால வந்துச்சுன்னா என்ன மாதிரி இருக்க போகிறது தான் இந்த வீடியோ. அதாவது நம்ம காட்ஸில்லாவால் இந்த ரம்பிளிங் ஸ்டாப் பண்ண முடியுமா, நம்மளுடைய எரனை டிஃபீட் பண்ண முடியுமாங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். காட்ஸில்லா ஒரு கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ். அதுக்கு பூமியில் ஏதாவது ஒரு இடத்துல பேலன்ஸ் மிஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னா, நேச்சருக்கு ஏதாவது டிசாஸ்டர் வர மாதிரி தெரிஞ்சுன்னா காட்ஸில்லா கட்டாயம் வந்து அதை அடித்து நொறுக்கிட்டு போயிட்டே இருக்கும். அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல. பட் நம்ம காட்ஸில்லாவால் எரன் டிஃபீட் பண்ண முடியுமா? வாங்க அந்த சினாரியோக்குள்ள போயிடுவோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரம்பிளிங் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மடகாஸ்கர்ல தான். என்ன சொல்கிற மடகாஸ்கரான்னு கேட்டிங்கன்னா, எஸ் நம்ம ஏஓடி வேர்ல்டுடைய இந்த மேப்பை நீங்கள் அப்படியே திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா அது நம்ம வேர்ல்டு மேப்பு தான். ஸோ இந்த எல்டிஎன் ஐலாண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் மடகாஸ்கர். அங்கிருந்து தான் ஆப்பிரிக்கா மேலே படையெடுத்து போகிறாங்க. அதாவது நம்ம மார்லியன் மேலே. இந்த மார்லியன்ஸை மொத்தமாக அழிச்சு போட்டு அது கூட அலையன்ஸ் இருந்த எல்லாத்தையும் அடிச்சு கொஞ்சம் பண்ணுறது தான் இந்த ரம்பிளிங்கிற ஈவெண்ட்டு. ஏன்டா அப்போ இந்திய பக்கமும் வந்தனாடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாம் வந்தால் போட்டு நம்மளை விதி மீது வச்சேன் கிளம்பி போயிட்டா ரம்பிளிங் ஓவர். இந்த மாதிரி நேச்சரில் ஒரு இம்பேலன்ஸே உருவாகிட்டு இருக்கு இந்த ரம்பிளிங்கோட ஈவெண்ட்டை நம்ம காட்ஸில் கண்டுக்காம விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? நம்ம காட்ஸில் கட்டாயம் இதில் களத்தில் இறங்குவார். இந்த சினாரியோவில் எல்டிஎன்ஸில் இருந்தானே நம்ம எல்லா கொலாசல் டைட்டனும் ஸ்விம் பண்ணி போயிட்டுருக்கோம். அந்த சமயத்தில் அது உடம்புல இருந்து வர எக்ஸ்ட்ரீமான ஹீட்டு ஒரு விதமான ரேடியேஷனை கிரியேட் பண்ணி காட்ஸில்லாவுடைய அந்த ஒரு சென்ஸை ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை நம்ம எரன் தானே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு, அப்போ எரனோடைய ஒரு ஆல்ஃபா கால் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஸோ அந்த ஒரு ஆல்ஃபா காலை கண்டுபிடிச்சிட்டு நம்ம காட்ஸில்லா வந்து நீ எப்படினா வச்சுக்கலாம். இல்லைனா ஒரு நேச்சுரல் இன்பேலன்ஸ் ஒரு மான்ஸ்டராக நடக்குதுன்னா கட்டாயமாக அந்த இடத்துக்கு காட்ஸில்லா வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் தான் ஃபைட் ஆரம்பிக்கும். இப்போ ரெண்டு பேர்த்தோட பவர்ஸையும் கம்பேர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம கொலாசல்லேருந்து கம்பேர் பண்ணிருப்போம். ஏன்னா காட்ஸில்லா பற்றி பொதுவாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் கொலாசல் டைட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 60 மீட்டர் மிகப்பெரிய ஃப்ளஷ். இது கிட்டத்தட்ட 7 லட்சம் கிலோ வெயிட் இருக்கும். இதோடைய அப்ராக்சிமேஷனான வெயிட் நார்மல் டைட்டன்ஸ் மாதிரி இல்லாமல் இது உடம்புல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான ஹீட் ஸ்ட்ரீமை வெளியேற்றும். இந்த ஒரு ஸ்ட்ரீமு ஒரு மனுஷன் மறுபடுதுன்னா ஆளு பொசுங்கி கறிக்கட்டேறும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒன்றும் ஃபாஸ்டான டைட்லாம் கிடையாது. இதோட ஜெய்ஜாண்டிக்கான உருவத்தின் காரணமாக இதெல்லாம் 600 கிலோமீட்டரை வெறும் 6 நாள்லேயே கடக்க முடியும். அதாவது ஒரு 50 கிலோமீட்டர் பெற ஸ்பீடில் அதோட நடக்க முடியும், அவ்வளோதான். பட் இது ஒன்றும் தனியாக வரப்போறதில்ல. இது கூடவே 10 லட்சம் பேர் வருவானுங்க. அதாவது 1 மில்லியன் கொலாசல் டைட்டன்ஸ் கூடயே நடந்து வருவானுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னே பின்னாடியே ஒருத்தன் அவ்வளோ பெருசுக்கு வருவான். எரன்ட்டு ஃபவுண்டர் பவரை வச்சுக்கிட்டு. அண்ட் இப்போ ஃபவுண்டிங் டைட்டனோட பவர் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் குறிப்பாக இந்த பேட்டில் குத்தக்கூடிய பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எரனால் இப்போதைக்கு 3 டைட்டன்ஸோட பவரை யூஸ் பண்ண முடியல, அது ஒன்று. அண்ட் அது போக ஃபவுண்டரோட பவரை யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இருந்த டைட்டன் ஷிஃப்டர்ஸோடைய எல்லா அவதாரங்களையும் எரனால இந்த ஃபைட்டில் இறக்க முடியும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்ட் அதோட மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிறது எரனுடைய அந்த ஃபவுண்டிங் டைட்டனுடைய ஹைட்டு கிட்டத்தட்ட 300 மீட்டருக்கும் மேலே. அண்ட் அது எஸ்டிமேட்டாக தான் சொல்லியிருக்காங்க, 350 கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ஹைட்டான ஒரு டைட்டன் கூட தான் நம்ம காட்ஸில்லா சண்டைக்கு நிற்கணும். அண்ட் எக்கச்சக்க பவர்ஸை வச்சுக்கிட்டு இருக்க ஒரு டைட்டன் கூட. ஏன்டா நீ டைம் ஆல்ட்ரேஷன் பவர் சொல்லவே மாட்டே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைம் ஆல்ட்ரேஷன் பவரில் ரொம்ப பெரிய குளறுபடி இருக்குது. ஏன்னா நம்ம எரனால் பாஸ்ட்டை மாற்ற முடியும், ஆனால் ஃப்யூச்சரை மாற்ற முடியாது. குழப்பமாக இருக்குல்ல? எரனால் பாஸ்ட்டை ஆல்ட்ரு பண்ணி ஃப்யூச்சரை மாற்ற முடியாது. ஃப்யூச்சருக்கு ஏற்ற மாதிரியான பாஸ்ட்டை மட்டும்தான் உருவாக்க முடியும். எப்படி அவரை எரனால் ஃப்யூச்சரையே ஆல்ட்ரு பண்ண முடியும்னா இந்த ரம்பிளிங் இன்சிடென்ட் எதுவுமே நடக்காமல் அவரால் பண்ணியிருக்க முடியும் இல்லையா? அவரால் தான் பாஸ்ட்டை ஆல்ட்ரு பண்ண முடியல. அது பவரை யூஸ் பண்ணி தானே ஒரு டைட்டனை அனுப்பி அவங்க அம்மாவையே அவன் சாப்பிட வச்சான். பட் அவன் அதை பண்ணாமல் இருக்கிற எல்லா டைட்டன்ஸையுமே அவன் கண்ட்ரோல் பண்ணி எல்லா டைட்டன்ஸையும் கொண்டு இருக்கலாம். The people inside the walls has been freed so long ago. ஷாஷாவோட டெத்தை கூட தடுத்திருக்க முடியும். இருக்கிற எல்லா கொலோசல் டைட்டன்ஸையுமே இந்த மொத்த ஐலாண்டோட வாசலை நிற்க வச்சு எந்த மாதிரி உள்ளே வந்தாலும் போட்டு மிதிரா அப்படின்னு விட்டுருக்கலாம். எவனும் பயந்துக்கிட்டு உள்ளே வரமாட்டான். அவர் அதெல்லாம் சூஸ் பண்ணல. அவருக்கு அந்த ரம்பிளிங்கிற இன்சிடென்ட் தான் நடக்கணும்னு எழுதப்பட்டிருக்கு. அதெல்லாம் கட்டாயம் அதுதான் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான டைம் டிராவல் விஷயங்கள் ரொம்ப குழப்பமாக இருக்கனால இந்த ஒரு பேட்டிலுக்கு நடுவில் அது வேணாம். இப்போ காட்ஸில்லாவுடைய அந்த பவர்ஸ் இந்த பிடிச்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எடுத்துக்கிட்ட காட்ஸில்லாங்கிறது லெஜெண்டரி காட்ஸில்லா தான். இந்த லெஜெண்டரி காட்ஸில்லாக்கு இப்போ வரைக்கும் 3 ஃபார்ம்ஸ் காட்டப்பட்டிருக்கு. ஒன்று நார்மல், இன்னொன்று நம்ம நியூக்ளியர் காட்ஸில்லா, இன்னொன்று இந்த ஃபைனல் மூவில வந்து அந்த பிங்க் கலர் மெஜெண்டா கலர் காட்ஸில்லா. இந்த காட்ஸில்லா தண்ணி தர ரெண்டுத்துலையுமே செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடியது தான். அதாவது தரையில் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடும். அந்த தண்ணிக்குள்ளே அதை அப்படியே டபுள் 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஸ்விம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய டேங்கர் பீஸ்ட் தான் நம்ம காட்ஸில்லா.
அண்ட் நம்ம காட்ஜிலா கிட்டத்தட்ட 120 மீட்டர் ஹைட்டு. அண்ட் காட்ஜிலாவோட வெயிட்டுங்கிறது அப்ராக்சிமேட்லி 1,00,000 டன்ஸ். அதாவது நான் கொலோசைட்டோட மொத்த வெயிட்டே 7,00,000 கிலோ தான் சொல்கிறேன். பட்டு நம்ம காட்ஜிலாவோட வெயிட்டுங்கிறது 1,00,000 டன்ஸ் ஆஃப் கிலோஸ். அப்போ இதையோட குறைஞ்சபட்சம் 100 மடங்காவது நம்ம காட்ஜிலா வெயிட் அதிகம். ஆனால் காட்ஜிலாவோட மெயின் வெப்பனுங்கிறதே அந்த அட்டாமிக் பிரத் தான். அந்த அட்டாமிக் பிரத் கிட்டத்தட்ட 5,00,000 செல்சியஸ் ஆஃப் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. இதை வச்சுக்கிட்டு நம்ம எர்த்துடைய கோரான ஹாலோ எர்த் வரைக்குமே காட்ஜிலாவால் அந்த ஒரு அட்டாமிக் பிரத்தை ஷூட் பண்ண முடியும். அண்ட் நியூக்ளியர் காட்ஜிலாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு சின்ன நியூக்ளியர் பவர் பிளான்ட் மாதிரி. அது அதை விட பயங்கரமான டிஸ்டன்ஸுக்கும் பயங்கரமான ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மான்ஸ்டர். அண்ட் இந்த மெஜெண்டா காட்ஜிலாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நார்மல் அட்டாமிக் பிரத்தை விட பல மடங்கு பவர்ஃபுல்லான அட்டாமிக் பிரத்தை விடக்கூடியது. அது நார்மல் காட்ஜிலா விட அது பல மடங்கு ஸ்பீடாகவும் ஓடக்கூடியது. அண்ட் இப்போதைக்கு நம்ம இதை வச்சு மட்டும் ஃபைட் ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கொலோசல் டைட்டன்ஸ் எல்லாமே தண்ணி வழியாக தான் வந்துகிட்டு இருக்கும். அந்த தண்ணிக்குள்ள நம்ம காட்ஜிலாவை எந்த ஆளையுமே அடிச்சுக்க முடியாது. அண்ட் செம்ம ஃபாஸ்டா நீந்தி செம்ம ஃபாஸ்டா எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டே வரும். ஆனால் கொலோசல் டைட்டனால திருப்பி ரீஜெனரேட் ஆக முடியும். காட்ஜிலாக்கு பாதி ஹைட்டு தான் நம்ம கொலோசல் டைட்டன். அது காட்ஜிலா ஈஸியா பிச்சு எரிஞ்சு போட்டுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும். அப்ப கொலோசல் டைட்டன் வந்த ஹீட்டு காட்ஜிலா எதுவும் பண்ணாதுன்னா சத்தியமா எதுவுமே பண்ணாது. ஏன்னா அவன் நியூக்ளியர் எனர்ஜியே தின்னு வளர்றவன். அவனுக்கு காட்ஜிலாவுக்கு இந்த ஸ்ட்ரீம்ஸ் எல்லாமே ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. இது எத்தனை வாட்டினாலும் காட்சியில பிச்சு எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். பட் இதுங்க வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அதுங்க லட்சத்துல இருக்கு. நம்ம காட்சியில ஒரே ஆளு. இதுல என்னதான் ஈஸியா அடிக்க முடிஞ்சாலும் இது அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய இருக்கும். அடிச்சால் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுங்களை கொல்லக்கூடிய ஒரே வழி அதோடைய பின்னங்கலத்துல வெட்டுறது தான். இந்த ஒரு வழியை காட்சியில கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல. ஏன்னா ரீஜெனரேட் பண்ணி எனிமீஸ் கூடலாம் காட்ஜிலா ஆல்ரெடி சண்டை போட்டிருக்கு. நம்ம கிடோராவை தான் சொல்றேன். அதுங்களை தான் கொல்றதுக்கு காட்ஜிலா யூஸ் பண்ணதே தலையை பிச்சு எறியது தான். அண்ட் இது எதுவுமே பயன்படலைன்னா காட்ஜிலா அதோட அட்டாமிக் பிரத்தை எடுக்க வேண்டியதுதான். இந்த அட்டாமிக் பிரத்தை பிடிச்சினா எல்லாமே பொடி பொடியா சாம்பலா போகிறோம். பட் 10,00,000 பேரையுமே காட்ஜிலாவோட அட்டாமிக் பிரத்தை வச்சு மட்டுமே கொல்ல வாய்ப்பு இல்லை. ஏன்னா காட்ஜிலாவோட அட்டாமிக் பிரத்து ஹாங்காங்ல இருந்து ஹாலோ எர்த் வரைக்கும் ஓட்டை போட்டிருக்கோம்ல, அதாவது மேட்டில் வரைக்கும் போட்டிருக்கோம். பூமியில இருந்து ஹாலோ எர்த் வரைக்கும் ஓட்டை போடுறதுக்கு கிட்டத்தட்ட 2,900 கிலோமீட்டருக்கு காட்ஜிலா ஒரு அட்டாமிக் பிரத்தை வச்சு ஓட்டையை போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு காட்ஜிலாவோட அட்டாமிக் பிரத்துக்கு பவர் இருக்குதான். பட் நம்ம கொலோசல் டைட்டன் எதுவுமே ஸ்ட்ரெயிட்டா ஒரே நெட்டுக்கு லைன்ல வரல. அவன் சுத்திக்கிட்டு வரான். அண்ட் ஸ்ட்ரெயிட்டா லைனை வச்சு பார்த்தாலுமே கொலோசல் டைட்டன் கிட்டத்தட்ட 12,000 கிலோமீட்டருக்கு மேல போவானுங்க. நம்ம காட்ஜிலாவால மேக்ஸிமமே 5 to 7 டைம்ஸ் மட்டும்தான் அட்டாமிக் பிரத்தை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேல யூஸ் பண்ணோம்னா காட்ஜிலா ரொம்பவே டயர்ட் ஆயிரும். ஸோ காட்ஜிலா திரும்ப அதோட அட்டாமிக் பிரத்தை யூஸ் பண்ணி அது கொஞ்சம் கூட விளையாடாது. அது வேற ஆல்டர்னேட் சான்ஸ் தான் யோசிக்கும். மனுஷங்க ஹெல்ப் பண்ணலாம். மனுஷங்க ஹெல்ப் பண்ணி நியூக்ளியர் பாம்பை போட்டு காட்ஜிலாக்கு பவர் ஏற்றி நியூக்ளியர் காட்ஜிலா மாற்றி விட்டுலாம். அப்படி மாற்றினா காட்ஜிலா அசால்ட்டாவே அங்க இருக்க மொத்த கொலோசலையும் போட்டு தள்ளிடும். பட் நியூக்ளியர் பாம்பை சேர்ந்தா அட்டாக் டைட்டன்லயே போட்டு பண்ணல. அவனுங்க அது இல்லாம போராடிட்டு இருந்தானுங்க. அப்படி நியூக்ளியர் காட்ஜிலா வந்துச்சுன்னா அது அசால்ட்டாவே ஒரே ஒரு பிளாஸ்ட்லயே 50,000 ரேட்டன்ஸ் க்ளோஸ் பண்ணி விட்டுரும். 2-3 போச்சுன்னா மொத்த பேர் செத்துருவானுங்க. ஸோ அது இல்லாத காரணத்தினால இப்ப காட்ஜிலா அதுவா தான் ஃபைட் பண்ணி ஆகணும். அண்ட் காட்ஜிலா ஒன்றும் முட்டா கிடையாது. இத்தனை பேர் ஒரே லைன் நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னா அவங்களை யாரோ கண்ட்ரோல் பண்றாங்க. கண்ட்ரோல் பண்றவங்க கட்டாயம் ஆல்பாவா இருப்பானு காட்ஜிலா கட்டாயம் கண்டுபிடிச்சிடும். அண்ட் காட்ஜிலாவால எல்லா ஆல்பாஸையுமே கட்டாயமா கண்டுபிடிக்க முடியும். இப்படி ஆல்பாவை கண்டுபிடிச்சுன்னா காட்ஜிலா இவங்க எல்லாம் விட்டுட்டு ஆல்பாவை கொள்றதுக்கு தான் போகும். ஏன்னா காட்ஜிலாக்கு அது தெரியும் ஆல்பாவை கொண்டா இது எல்லாமே அழிஞ்சிரும். ஏன்னா நீங்க கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ்லயே பார்த்துக்கலாம். நம்ம காட்ஜிலாவை ரோடன் அடிப்பாப்ல. அண்ட் நம்ம காட்ஜிலா கிடோரா அடிச்சு கொண்டதுக்கு அப்புறம் நம்ம ரோடன் காட்ஜிலாக்கு அடிமையாயிருப்பாப்ல. அதே கான்செப்ட் தான். அப்ப இப்ப காட்ஜிலா எரன் அடிக்க போறான்னா எரன் சும்மாவா இருப்பான். பதிலுக்கு அவன் அட்டாக் பண்றதுக்கு வார் ஹேமர் டைட்டனுடைய அந்த ஒரு ஸ்பைக்ஸை யூஸ் பண்ணி காட்ஜிலாவை குத்தலாம். பட் குத்த மட்டும் தான் முடியும். தோலை கூட கிளிக்க முடியாது. அவ்வளவு ஸ்ட்ராங்கான தோல் காட்ஜிலாவோடது. அண்ட் இதெல்லாம் தாண்டி காட்ஜிலா எரன் பக்கத்துல போய் நின்னா அப்ப காட்ஜிலாக்கு செம்மையான ஒரு ஷாக் இருக்கு. ஏன்னா தன்னோட டபுள் த டைம் பெருசா இருக்கக்கூடிய ஒரு டைட்டன் கூட இப்ப காட்ஜிலா சண்டை போடும். ஆனா அதுக்காக காட்ஜிலா பயப்படுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. காட்ஜிலா கட்டாயம் சண்டைக்கு தான் போகும். அண்ட் தன்னை காப்பாத்துறதுக்காக எரன் இருக்கிற எல்லா கொலோசல் டைட்டனையும் அவனுக்கு மட்டும் நிறுத்தினான்னா காட்ஜிலா கொஞ்சம் கஷ்டப்படும். அப்பதான் காட்ஜிலா அதோட ஆல்பாவோடைய பவரை காட்டும். அண்ட் அது ஆல்பா காலை யூஸ் பண்ணி இருக்கிற எல்லா டைட்டன்ஸையும் அது கூப்பிடலாம். காங் மட்டும் வரமாட்டான். மற்றபடி ரோடன், பெஹிமெத்து, அந்த சிலந்தி பூச்சி இது எல்லா வயலும் வருவானுங்க. ஏன் மியூட்டோ கூட வரும். இவெல்லாம் தேவையில்ல. ரோடன் பறந்து வந்தா அந்த ஹீட்டுக்கே எப்படி ஹீட்டை வச்சு கொள்ளக்கூடிய கொலோசல் டைட்டனுக்கு ரோடன் பறந்து வந்தா அந்த ஹீட்ல பொசுங்கி போயிடுவான். அண்ட் ரோடன் பறந்து வரைய அந்த ஒரு காத்தோடைய ப்ரெஷரை தாங்க முடியாம பாதி டைட்டன்ஸ் பறந்தே போயிடும். அந்த அளவு கூடிய ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணக்கூடியவன் தான் நம்ம ரோடன். அண்ட் இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னேன் பாத்தீங்களா, காட்ஜிலா கஷ்டப்பட்டு ஒரு கொலோசல் அடிக்கணும்ட்டு.
அது அவ்வளோ கஷ்டப்படலாம் தேவையில்லை. இவனுங்களை கூப்பிட்டு விட்டு அவங்களே 10 நிமிஷம் வேலையை முடிச்சுட்டு போயிடுவானுங்க. அண்ட் ஃபவுண்டர் இப்போ ப்ரீவியஸ் டைட்டன்ஸோட பவர்லாம் யூஸ் பண்ணாலும் எந்த பிரச்சனமும் இல்லை. ஏன்னா யார் வந்தாலும் முட்டிக்கால் சைஸ் தான் இருப்பாங்க காஜிலாவுக்கு. அண்ட் இந்த சமயத்தில் காஜிலா நேராக போய் இரனோட முகத்துக்கு நேராக அட்டாமிக் பிரத்தை விட்டான்னா இரனோட மொத்த எக்ஸோஸ்கெலட்டன் பாடி இருக்குது பார்த்தீங்களா, மொத்தமாக கொலாப்ஸ் ஆகி இறந்து கீழே வந்துருமா. இறந்தாலா இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் போயிடும். அண்ட் இறந்துட்டான்னா அதுக்கப்புறம் என்னப்பா இருக்க எல்லா கொலோசலுமே பத்துரும். அண்ட் அவ்வளோதான் காஜிலா கட்டாயமாக இந்த ரம்பிளிங்கை ஸ்டாப் பண்ணிடும். அன்லஸ் அந்த பைத்தியக்காரி யுமிரு திரும்ப கிரியேட் பண்ணாமல் இருந்தால் மட்டும். ஏன்னா காஜிலா வேற டிமென்ஷனுக்கு போயெல்லாம் அடிக்க முடியாது. அண்ட் காஜிலோட மிகப்பெரிய வீக்னஸே அனதர் டிமென்ஷன் பீயிங்ஸ் தான். அந்த காஜிலா எடுத்து படத்தில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இதோட அனதர் டிமென்ஷன்ல வந்திருக்கும். காஜிலா என்ன பாடுபட்டு அடிக்கிறதுக்கு அதெல்லாம் அடிச்சிருக்கவே முடியாது. அவ்வளோ பவர்ஃபுல்லான காஜிலா இருந்தாலும் அனதர் டிமென்ஷன் பீயிங்ஸ் கிட்டலாம் காஜிலாவால் மோத முடியாது. அதுக்கு ஒரு ஹியூமன் ஹெல்ப் தேவைப்படும். ஆர் மேபி மாத்ரா ஹெல்ப் பண்ணலாம். இமேட்ட போயிட்டு உண்மை காதல் யாரென்றால் காஜிலாவை என்னையும் சொல்லுவேன்னுட்டு பாட்டு பாடி இமரோட மைண்டை மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மாத்ரா மட்டும்தான் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இருக்கக்கூடிய ஒரே மான்ஸ்டர். அண்ட் பாட்டும் பாடும். அண்ட் ஈஸிலி மேனிபுலேட் கேட்டதான் நம்ம இமரு அம்மா தையன் கையில காலில் விழுந்து நம்ம மாத்ரா காப்பாற்றி கொடுத்துரும். ஸோ இந்த எல்லா பாயிண்ட்ஸும் வச்சுக்கிட்டு நம்ம காஜிலாவால் கட்டாயம் இந்த ரம்பிளிங்கை தடுத்து நிறுத்த முடியும். அண்ட் நம்ம காஜிலா நினைச்சுன்னா அந்த 10 லட்சம் கொலோசல் டைட்டன்ஸையுமே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டும் போக முடியும். இத்தனைக்கும் நான் காஜிலா எர்த்தெல்லாம் இழுக்கவே இல்லை. ஏன்னா அவன்லாம் வந்தான்னா அவன் படுத்து உருண்டாப்பா ரம்லிங் எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா நான் சொல்லிடுவேன். ஏன்னா அவன் அவ்வளோ பெருசு. ஃபவுண்டிங் டைட்டனுக்கு ஈக்குவலான ஹைட்டு ப்ளஸ் அவன் அட்டாமிக் பிரத்தை விட்டான்னா 3 வந்து டெஸ்ட்ராய் ஆகிரும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அட்டாமிக் பிரத்தை விடக்கூடியவன் அந்த காஜிலா எர்த்து. ஸோ அவனை சேர்க்காம நம்ம நார்மல் லெஜெண்டரி காஜிலாவே இந்த ரம்லிங்கை தடுத்து நிறுத்திடும். அப்போ இந்த காஜிலா -1 வந்த காஜிலாவெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா மொத்தமே 50 மீட்டர் தான். நம்ம கொலோசலோட 10 மீட்டர் கம்மியான ஹைட்டாக அவெல்லாம் ரம்லிங் நடுவில் போனான்னா மிதிப்பட்டு செத்து போயிடுவான். பட் அவனுக்கு ஹீலிங் ஃபேக்டர் அதிகங்கிறனால திரும்ப சண்டைக்கு வந்துக்கிட்டே இருப்பான். பாதி பேர் அவனே கொள்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ரம்பிளிங் அவனை தடுக்க முடியாது. ஸோ இதான் கைஸ் விஷயம். இப்போ நான் சொன்னதெல்லாம் வச்சு நான் இப்போதைக்கு காஜிலா தான் வின்னர்னு சொல்லியிருக்கேன். அதாவது காஜிலாவால் ரம்பிளிங் தடுக்க முடியும்னு சொல்லியிருக்கேன். நான் சொன்னதெல்லாம் வச்சு இல்லை உங்களுக்கு தோன்றதை வச்சு காஜிலாவால் இந்த ரம்பிளிங் நிறுத்த முடியுமா இல்லை ரம்பிளிங் கட்டாயம் நடந்தே தீருமா அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ இதை முடிச்சுக்கிறேன். டாடா.